அடிக்கடி டீத் ஒயிட்னிங் பண்ணால் எனாமல் டேமேஜ் ஆகுமா? எஸ், டெஃபினட்டாக ஆகும். அடிக்கடி டீத் ஒயிட்னிங் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் எனாமல் டேமேஜ் ஆகும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் யூஸ்வலாகவே டீத் ஒயிட்னிங்கோட மேஜர் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா கார்பமேட் பெராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த காம்பனன்ட் நீங்கள் ரெகுலராக உங்கள் டீத்தில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ரிவர்சபிள் இல்லாமல் இர்ரிவர்சபிளான ஒரு சென்சிட்டிவிட்டி வரும். அதாவது பல் கூச்சம் வந்து குறையவே முடியாத அளவுக்கான ஒரு பெர்மனண்ட்டான சென்சிட்டிவிட்டி வரும். ஸோ டீத் ஒயிட்னிங் அப்படிங்கிறது பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் 6 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் நீங்கள் டீத் ஒயிட்னிங் பண்ணணும். அதுவும் டாக்டரோட அட்வைஸில் கிளினிக்கல் செட்டப்பில் மட்டும்தான் பண்ணணும். பிகாஸ் அதோட காம்பனண்ட் வந்து எந்த காம்போசிஷன் இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ரெப்பிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது டென்டிஸ்ட்க்கு மட்டும் தான் தெரியும். டீத் ஒயிட்னிங் கிளினிக்கில் பண்ணுறதுக்கும் டீத் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸை அட் ஹோம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கில் யூஸ் பண்ணும்போது டீத் ஒயிட்னிங்கில் நான் சொல்கிற மேஜர் 2 காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் கார்பமேட் பெராக்சைடு. இது ரெண்டுமே டீத் ஒயிட்னிங்னாலே அது நீங்கள் ஓவர் த கவுண்டர் வாங்குகிற ப்ராடக்டாக இருந்தாலும் கிளினிக்கில் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தாலும் டெஃபினட்டாக இருக்கும். பட் கிளினிக்கில் யூஸ் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரெகுலேஷனாக இருக்கும். ஏன்னா உங்களோட டீத் வரைக்கும் உங்களோட டீத்தோட ஷேடை பொறுத்து, உங்கள் ஏஜ் பொறுத்து, உங்கள் டென்டலோட ஹெல்த்தை பொறுத்து அது யூஸ் பண்ணுற காம்பனண்ட் வந்து கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கலாம். பட் டோட்டலி அதை டென்டிஸ்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. வேறஸ் நீங்கள் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட லெவல் ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் அதோட டேமேஜ் உங்கள் டென்டலில் அஃபெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். வேறஸ் நீங்கள் சம்டைம் அது ரிவர்ஸே பண்ண முடியாது. அதாவது உங்கள் பல்லுக்கு வர டேமேஜை வந்து நீங்கள் ரிவர்ஸே பண்ண முடியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாகவே கிடையாது. சென்சிட்டிவ் டீத் இருக்குது, அதாவது பல் கூச்சம் இருக்கிறவங்க டீத் ஒயிட்டிங் பண்ணலாமா? எஸ், டெஃபினட்டாகவே பண்ணலாம். பட் டென்டிஸ்ட் தான் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. டென்டிஸ்ட்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற டீத் ஒயிட்னிங்கோட காம்போனன்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால யூஸ்வலாகவே டீத் ஒயிட்னிங் பண்ணால் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ ஆல்ரெடி சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கணும். ப்ரிஃபரபிளி டீசென்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் சென்சிட்டிவிட்டி லெவலும் கம்மியாகும். அட் த சேம் டைம் உங்கள் எனாமல் வந்து டேமேஜே ஆகாமல் உங்கள் டீத்தை வந்து வைட்டன் பண்ண முடியும். கம் ப்ளீடிங் அப்படிங்கிறது விட்டமின் டெஃபிஷியன்சியா இல்லை கம் டிசீஸா? கம் ப்ளீடிங் ஆகிறது ரெண்டுமே தாங்க. விட்டமின் டெஃபிஷியன்சி லைக் விட்டமின் சியாக இருக்கட்டும், டியாக இருக்கட்டும், விட்டமின் கே, விட்டமின் B12 இந்தமாரி டெஃபிஷியன்சி இருந்தாலும் உங்களுக்கு கொலாஜன் ப்ராப்பராக இல்லாதனால ப்ளீடிங் வரும். விட்டமின் B12 இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பராகவே இம்யூன் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ஸில் ப்ளீடிங் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் சரியாக சாப்பிட்றது இல்லை, உங்களுடைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப டெஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னால யூஸ்வலாகவே அது ஃபஸ்ட்டு தெரியிற சைன் வந்து கம் ப்ளீடிங்காக தான் இருக்கும். அலாங் வித் தஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம் டிசீஸாகவும் இருக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு கம்மில் வந்து நிறைய டிசீஸ் இருக்குது, லைக் பெரிடான்டல் இஷ்யூஸ், உங்களோட கம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை அழுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணலை, இல்லை உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா கம் வந்து லூசன் ஆகும். லூசன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி உள்ளேருந்து ப்ளீடிங் வெளில வருது ரொம்பவே நார்மல். சம்டைம்ஸ் சில பேருக்கு ப்ரஷ் பண்ணும்போது வரும், சில பேருக்கு நார்மலாக சூ பண்ணி சாப்பிடும்போது கூட ப்ளீடிங் வரும். ஸோ யூஸ்வலாக உங்கள் கம்மை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வராது. பட் ப்ரிஃபரபிளி உங்களுடைய பிளட் லெவல் செக் பண்ணி விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்காங்கிறதையும் சைமல்டேனியஸாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட மேஜர் காஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஸ்கேலிங்னு சொல்லப்படுற அவங்க பல்லை க்ளீனிங் பண்ணும்போது பல் லூஸ் ஆகணும்னு ஒரு மித் இருக்கே, அது உண்மைதானா? டெஃபினெட்லி நோ, 100% நோ. யூஸ்வலாகவே உங்கள் பல்லை க்ளீன் பண்ணுறது ஆவரேஜாக சொல்கிறது 6 months ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் உங்கள் பல்லை க்ளீன் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்கள் பல்லை 1% கூட அதை அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு மித் என்னென்னா, நான் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் என் பல் ஆடுது ஏன் டாக்டர்னு கேட்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த அழுக்கு தான் வந்து உங்கள் பல்லோட பிரிமாணத்தை ஹெல்ப் பண்ணுது. அதாவது கம்ஸ் லூசன் ஆகி உங்கள் போன் கரைஞ்சதுக்கப்புறம் உங்களோட கம்ஸ் தான் வந்து பல்ல ஹோல்ட் பண்ணும். அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது அது சேர்ந்து பல்ல ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அழுக்கை நம்ம ஸ்கேலிங் பண்ணுறது மூலமாக அந்த அழுக்கை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பல்லு லூஸாக ஃபீல் ஆகும். பட் இது வெரி வெரி நார்மல். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் லைக் 24 to 48 hours பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம் அண்ட் போன் வில் ஸ்டார்ட் ஹோல்டிங் த டீத். அதனால் அழுக்கு போனதுக்கப்புறம் இந்த பல்லை ஹோல்ட் பண்ணுறது உங்களுடைய கம்ஸ் அண்ட் போனுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி 1 or 2 days அது நார்மல் ஆகிடும். பட் க்ளீனிங் பண்ணுறது மூலயமா உங்கள் பல்லு டெஃபினட்டாக ஆடாது. கம் ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணால் லாங் டைம் எஃபெக்ட் என்னவாக இருக்கும்? கம்மை நீங்கள் அலட்சியமாக விட்டீங்க, அதாவது உங்களுடைய ஈரை வந்து நீங்கள் அலட்சியமாக விட்டீங்க, ப்ளீடிங் கம்ஸாக இருக்கட்டும், கம்ஸ் வீங்கினதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்கும்போது ரெட்டாக இருக்கும், ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வரும், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸை நீங்கள் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் யூ லூஸ் யர் டீத்.
உங்கள் பல்லு வந்து ரொம்ப சீக்கிரமே ஆட ஆரம்பித்து விழுறதுக்கான ரீசன் ரொம்ப கூடிய சீக்கிரம் நடக்கும். ரெண்டாவது விஷயம், இட் கேன் காஸ் எனிதிங் லைக் கார்டியாக் இஷ்யூஸ், ஸ்ட்ரோக்கு, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், இல்லை டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்ஸை நீங்கள் அலட்சியமாக விடுறது தான். ஸோ உங்கள் ஓவரால் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்கள் கார்டியாக் இஷ்யூஸாக இருக்கட்டும், உங்கள் இம்யூனிட்டியாக இருக்கட்டும், உங்களுடைய டீத், டென்டல் ஹெல்த், ஓரல் ஹெல்த், உங்களுடைய வாயில் இருக்கிற மியூக்கோசான்னு சொல்கிற சாஃப்ட் டிஷ்யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கம்மில் காட்டுற, அதாவது உங்கள் ஈரில் காட்டுற ஒரு சின்ன சிம்டமாக இருந்தாலும் அலட்சியமாக விடாமல் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மெட்டல் கேப், ஜிர்கோனியா கேப், செராமிக் கேப், பேஷண்ட் எப்படி க்ரௌனை சூஸ் பண்ணணும், எந்த பேஸ் பண்ணி இந்த க்ரௌனை சூஸ் பண்ணுறது? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌன்ஸ் அப்படிங்கிறது நீ பொதுவாக ஒரு கிளினிக் போகிறீங்க, ஒரு டாக்டர் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ரூட் கனால் பண்ணிட்டு க்ரௌன் போடணும். அந்த க்ரௌன் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, லைக் 2000 rupeesலேருந்து 20,000 rupees வரைக்கும் வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்குன்னா எந்த க்ரௌன் சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் நீ எதை வச்சு பேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அஃபோர்டபிலிட்டி. மெட்டல் க்ரௌன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3000 2500 rupeesலேருந்து 3000 rupees ஆவரேஜாக ஆகும். மெட்டல் செராமிக், அதாவது மெட்டல் அண்ட் செராமிக்கை ஃபியூஸ்டு பண்ண க்ரௌன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சென்னை அண்ட் தமிழ்நாட்டில் அரௌண்ட் 4000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிர்கோனியா க்ரௌன் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிர்கோனியாங்கிறது ரொம்பவே அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பேர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதை வந்து ஸ்டார்டிங் ஒரு 6000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜாக எங்கேயுமே சார்ஜ் பண்ணுறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிறது டாக்டர் தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னு சொல்கிறேன், இதுவே உங்களுடைய ஃப்ரண்ட் டீத்தாக இருக்குது அப்படின்னா ஜிர்கோனியா க்ரௌன் நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அதோடைய ஷேடு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுடைய நேச்சுரல் பல்லு இருக்கு இல்லையா, உங்களுடைய பல்லு அளவுக்கு 99.9% ஷேட் மேட்ச் ஆகும், அதாவது கலர் வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் டூத்தில் போடும்போது உங்களுக்கு அது ஆர்டிஃபிஷியல்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஃபிக்ஸ் ஆகும். இதுவே உங்களுடைய பேக் டூத்தாக இருக்குது அப்படின்னா ஜிர்கோனியா வந்து மேபி நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மெட்டல் இல்லைனா மெட்டல் செராமிக். ஏன்னா ஸ்ட்ரெஸ் பேரிங் ஜாஸ்தியாக இருக்கும், சூவிங்காக இருக்கட்டும், உங்களுடைய கடிச்சு சாப்பிட்ற எல்லாமே பேக் டூத்தாக இருக்கிறதுனால நீங்கள் மேபி மெட்டல் ஆர் மெட்டல் செராமிக் க்ரௌன் கூட சூஸ் பண்ணலாம். வைனா நீங்கள் ஜிர்கோனியா க்ரௌன் பேக் டீத்துக்கு போடலாம், பட் எஸ்தட்டிக்கலி நாட் ரெக்வயர்ட். கடவாப்பல் அப்படிங்கிறதுனால நீங்கள் மேபி மெட்டலோ இல்லை மெட்டல் செராமிக்கோ யூஸ் பண்ணலாம். இதுவே உங்களுடைய கடவாப்பல், அதாவது மோலார் டூத்துக்கு பேக் சைடில் இருக்கிற டூத், மோலாரோ இல்லை ப்ரீமோலார் டூத்தாக இருக்குது அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் மெட்டல் செராமிக், அப்படி இல்லைனா ஜிர்கோனியா தான் யூஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அஃபோர்டபிலிட்டி ஆஸ் வெல். அந்த கிளினிக்கில் நீங்கள் நீங்கள் பார்க்குற டென்டிஸ்ட் கிட்ட அந்த க்ரௌனுக்கான வாரண்டிங்கிறதையும் நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஏன்னா க்ரௌன் யூஸ்வலாக வந்து நீங்கள் வேர் அண்ட் டேரில் ஃபிசிக்கல் டேமேஜில் வந்து டேமேஜ் ஆகவே கூடாது. அதை மீறியும் உங்கள் க்ரௌன் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அது கிளினிக் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா லேப்லேருந்து வாரண்டி கார்டு மினிமம் 5 yearsக்கான வாரண்டி கார்டு வந்து மஸ்ட்டாக கொடுப்பாங்க. அந்த வாரண்டி கார்டு இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே இல்லாமல் உங்கள் க்ரௌனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ சூஸ் யுவர் க்ரௌன் வைஸ்லி. சீப்பான க்ரௌன் போடுறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது? சீப்பான க்ரௌன் ஒன்று கிடையாது பேசிக்கலி, பட் சீப்பான க்ரௌன்னா லோ குவாலிட்டி க்ரௌன்னு சொல்லலாம். லோ குவாலிட்டி க்ரௌன் அப்படின்னா யூஸ்வலாகவே ஆவரேஜாக எங்கேயுமே 4000 rupees சார்ஜ் பண்ணுற இடத்துல சில கிளினிக்ஸ் கம்மியாகவும் சார்ஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. அது கிளினிக் மேலே தப்பு கிடையாது, அந்த லேபோட மேனுஃபேக்சரிங் மேலே தான் தப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரௌன் மெட்டலோ, மெட்டல் செராமிக்கோ இல்லை ஃபுல் செராமிக்கோ, ஜிர்கோனியா எந்த க்ரௌனாகவே இருந்தாலும் லோ குவாலிட்டி யூஸ் பண்ணும்போது என்னென்ன கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌனுடைய லோடு ஜாஸ்தியாகும், அதாவது அந்த க்ரௌனோட திக்னஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பல்லுக்கான லோடும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது அந்த க்ரௌன் சிப் ஆகுறது, அந்த க்ரௌன் வந்து குட்டி குட்டியாக உடையிடுது. அந்த உடையிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரௌனோட வேரண்டர் ரொம்ப சீக்கிரமாகவே மினிமம் ஃபியூ இயர்ஸ் 5 to 10 years வர க்ரௌன் ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயே கூட சிப்பாக சான்சஸ் இருக்குது, உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த க்ரௌனோட யூசேஜ் வந்து கம்மியாயிடும். நீங்கள் நார்மலாக உங்கள் பல்லை அரைக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்காது. க்ரௌனை சூஸ் பண்ணுறது நாட் ஓன்லி த க்ரௌன் அண்ட் ஆல்சோ த கிளினிக் அண்ட் த லேப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏஸ்தட்டிக்காக க்ரௌன் போடுறது சேஃபா, மெடிக்கலி சேஃபான்னு கேட்குறாங்க. ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகு சார்ந்தது. ஸோ அழகுக்காக என் பல்லு வந்து அப்பீலிங்காக இல்லை, கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்குது, இல்லை பல்லு வந்து ரொம்ப கலைஞ்சிருக்கு, பல் எல்லோவாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அழகு சார்ந்த சில சுச்சுவேஷன்னால் நீங்கள் க்ரௌன் போட சுச்சுவேஷன் வரும். இது வந்து சேஃபான்னு கேட்டிங்கன்னா 100% சேஃப்.